ஹலோ வெல்கம். நான் தான் உங்கள் செந்தூர். இப்போ விண்டோஸ் 11லையும் சரி இல்லை ரீசெண்டாக இருந்த எல்லா அப்டேட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு சில விஷயம் வந்து ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிகாஸ் மவுஸோட கர்சர் வந்து டிஸ்பிளேல தெரியல அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூ வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு டைமில் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மவுஸோட செட்டிங்ஸில் போய் ப்ராப்பர்ட்டிஸில் போய் அந்த பர்டிகுலர் மவுஸோட செட்டிங்ஸை வந்து டிஃபால்ட்டாக வந்து அது டிசேபிள் இருந்திருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிடுவோம் கீபோர்டு மூலமாக. பட் இப்போ அந்த ஃபிக்ஸுமே ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. பிகாஸ் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் அப்டேட் ஆகிடுச்சு. விண்டோஸ் 11 சுத்தமாக வந்து அந்த ஆப்ஷனே இல்லை ப்ராப்பர்ட்டிஸில். ஸோ நம்ம இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ விண்டோஸ் +R அப்படின்றத கிளிக் பண்ணி அதில் DEVMGMT.MSC இந்த டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. மீன்ஸ் என்டர் தான் கொடுக்கணும். உங்களுக்கு மவுஸ் பேட் ஒர்க் ஆகாது. ஸோ கீபோர்டில் தான் ஃபுல் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டைம் டேப் பட்டன் அழுத்திட்டு கீழே நேவிகேட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா மைஸ் அண்ட் அதர் பாயிண்டிங் டிவைசஸ் இருக்கும். இதில் ரைட் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே நேவிகேட் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அதை ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ப்ரீவியஸாக இருந்துச்சு. ஸோ இதை டிசேபிளாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு ஷார்ட்கட் மிஸ்டேக்கெல்லாம் பண்ணி அது வந்து டிசேபிள் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கு கீபோர்ட் மூலமாக இங்கே வந்து எனேபிள் கொடுப்போம். பட் இப்போ அந்த பிக்சர் இங்கே இல்லை. ஸோ இந்த டவுட்டில் தான் நானும் வந்து ஃபர்தராக இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபிக்ஸ் கிடைச்சிருக்கு சோர்ஸ் மூலமாக. ஸோ அந்த ஃபிக்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டேப் கொடுங்க, எகைன் ஒரு டேப் கொடுங்க, எகைன் இன்னொரு டேப் கொடுத்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் கிட்ட பாக்ஸ் வந்துடும். ஸோ இதை நேவிகேட் பண்ணுறதுக்கு நான் டிரைவர் போகிறேன். ஸோ டிரைவருக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு கீழே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிரைவர் டீட்டெயில்ஸ், அப்டேட் டிரைவர் அப்படிலாம் இருக்கும். ஸோ அப்டேட் டிரைவர் ஃபஸ்ட்டு விஷயமா நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷனாக வந்து ரோல் பேக் டிரைவர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு இது டிசேபிள் இருக்குது. பிகாஸ் நான் ஆல்ரெடி ரோல் பேக் டிரைவர் கொடுத்ததுனால எனக்கு ஃபிக்ஸ் வந்து சரியாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இது எனேபிள் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து நீங்கள் ஒன்ஸ் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கர்சர் விசிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் அது விசிபிள் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபிக்ஸே உங்களுக்கு போதுமான ஃபிக்ஸாக இருக்கும்னு தோணுது. இன்கேஸ் உங்களுக்கு இது டிசேபிளாக தான் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இன்னொரு ஆப்ஷனாக அன்இன்ஸ்டால் டிவைஸ் அப்படின்றத கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த டிரைவர் பேக்கேஜ் வந்து நீங்கள் கூகுளில் மைக்ரோசாஃப்ட் மூலமாக ஓப்பன் சோர்ஸ் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த பேக்கேஜை. அதுக்கப்புறம் அந்த மவுஸ் டிரைவர் பேக்கேஜை வந்து நீங்கள் இங்கே அப்டேட் டிரைவர் மூலமாக அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். பட் இது ரொம்ப லீஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ரோல் பேக் டிரைவர் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகுது. நீங்கள் அதை கிளிக் பண்ணியே ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். பை.